இப்போ சர்க்கிள்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுவும் வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டோனா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா, கொஞ்சம் நான் வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கிறதும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதே ஸ்மால் சைஸா இருந்ததுன்னா, உங்களுக்கு நல்ல பெண்ட் ஆகி வரும். பட் கொஞ்சம் பெரிய சைஸ், மீடியம் சைஸுங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கம் போட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, சப்போஸ் அந்த கம் வந்து வெளில இருந்ததுன்னா, நமக்கு ஸ்டிச் பண்றதே கஷ்டமாயிடும். ஸோ இப்படி ஃப்ரெஷ்ஷாவே நீங்க வந்து இதே மாரி வெறும் ஸ்டோன அப்படியே வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு கத்துக்கோங்க. எப்பயுமே வந்து கர்வ் எதா இருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டோனாவே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஆ 2, 2 ஸ்டோன்னா இப்ப சின்ன ஸ்டோனா இருந்தா கூட 2, 2 ஸ்டோனா ஸ்டிச் பண்ணலாம். பட் இது பெரிய ஸ்டோனுங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் நம்ம குடுத்து, குடுத்து ஸ்டிச் பண்ணிட்டே வர வேண்டியது தான். ஸோ இதுவும் நீங்க வந்து ஆரம்பத்திலே சைஸ் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாதிரி தெரியும். பட் ஒரு சில நேரம் வந்து நம்ம ஸ்டிச் பண்றப்போ லூஸா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ் செ ஸ்டோன் அதிகமா வரும். அப்ப அதிகமா வந்தா கூட பரவால்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட் கம்மியா இருந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம இன்னொரு ஸ்டோன ஒட்டி பேஸ்ட் பண்ற மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம நீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க. ஓரளவுக்கு கடைசி ஸ்டிச் ஒரு 2 ஸ்டிச் இருக்கிறப்ப வந்ததுக்கப்புறம், எக்ஸஸா இருக்கிற ஸ்டோன வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் வந்து ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. கடைசி 2 ஸ்டிச் இருக்கிறப்ப, நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டோன் தேவையோ, அத மட்டும் வச்சுட்டு நம்ம மீதிய வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நார்மல் சேவிங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்க. ஆ நீடில் வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 ஸ்டோன் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ இத விட்டுட்டு எக்ஸஸா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த எண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல, அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் வெளிப்புறமா நகர்ந்த மாதிரி தான் இருக்கும். அத அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் இந்த ஸ்டோனையும் இந்த லாஸ்ட் ஸ்டோனையும், அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டோனையும் அ அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஸ்டிச்சு போட்டு விட்டீங்கன்னா, அதுவும் உள் பக்கமா அடங்குன மாதிரி வந்துரும். ஸோ அது வெளியில தள்ளிட்டு இருக்க மாரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச்சு மட்டும் போட்டு, எண்ட் நாட் போட்டு கவர் பண்ணிடுங்க. இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த ரவுண்டு வந்து கரெக்ட்டான பொசிஷனுக்கு வந்துரும். இது மாரி ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்க இது பண்ணும்போது, அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் வந்து தனியா வெளில தெரியாத மாதிரி தெரியிற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் போடுறது. போட்டுட்டு எண்ட் நாட் போடும்போது, நம்ம போட்டிருக்க நாட்டு வெளில தெரியாத அளவுக்கு நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும்.